நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா, அர்ச்சனாவுக்கு ரவை அல்வானா ரொம்ப பிடிக்குமே, கொஞ்சம் கொடுக்கட்டுமா? போ கொடுத்துட்டு வா. அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. அதுவும் இல்லாம அவ செஞ்ச அல்வா நல்லாவே இல்லை. உன் கையால செஞ்ச அல்வா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி. ஹலோ அம்மா. அர்ச்சனா, என்னம்மா எப்படி இருக்க? ஆமா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அது வந்துமா, கார்த்திகோட ஷர்ட் மேல ஒரு கிரீஸ் கரை பட்டுடுச்சு. அதை எப்படி ரிமூவ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. அர்ச்சனா, இவ்ளோ சின்ன விஷயத்த நீ உங்க மாமியார் கிட்ட கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ல? அம்மா, எப்படி நீங்களே சொல்லுங்களேன். கரையை எப்படி ரிமூவ் பண்றது? சரி சொல்றேன். முதல்ல நீ எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்க. அந்த கரை எந்த இடத்துல பட்டிருக்குன்னு பார்த்து அந்த இடத்துல அதை தேய்ச்சிடு. அதுக்கப்புறமா சோப் வச்சு வாஷ் பண்ணணும். அப்ப கூட அது போகலன்னா வீட்ல எப்படியும் மண்ணெண்ணெய் இருக்கும். அத என்ன சொல்வாங்க, அத கெரோசின். அப்படியா? சரிம்மா. அதை எடுத்து கரை மேல ஊத்துனா அது போயிடும். சரிங்கம்மா. எலுமிச்சம்பழம் இல்லைன்னா கெரோசின் யூஸ் பண்ணணும். சரிம்மா, இப்ப நான் வச்சிடுறேன். சரிம்மா. இந்தாம்மா, நான் செஞ்ச ரவை அல்வா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? ஹலோ. ஹாய் ஸ்வீட். நான் வந்து இப்போ எதுக்காக ஃபோன் பண்ணேன்னா, லக்ஷ்மியோட கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சா? அது வந்து அவங்களுக்கு லக்ஷ்மி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓ வாவ், கிரேட். இது உண்மையிலே நல்ல விஷயம் தான். அப்போ உங்க வீட்ல ஏற்பாடுலாம் தடபடல போயிட்டு இருக்கா? எல்லாரும் என்ஜாய் பண்றீங்க போல இருக்கு. இந்த கல்யாணத்தை நிச்சயமா ஆடம்பரமா தான் பண்ணுவீங்க இல்லையா? ஏன்னா உங்க வீட்டோட கடைசி கல்யாணம் இதானே. ஹலோ நந்தினி, நான் உங்ககிட்ட போன்ல பேசுறது பிடிக்கலையா? இல்ல மோகன், அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது ஃபோன் பண்ணது யாருமா? அது வந்துமா ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தேன். என்னாச்சுமா? அர்ச்சனா கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? பெருசா ஒண்ணும் இல்லம்மா. அதாவது ஷர்ட் மேல இருக்கிற கிரீஸ் கரையை எப்படி எடுக்கிறதுன்னு கேட்டுட்டு இருந்தா. எத்தனையோ நாளைக்கு அப்புறம் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்றதுன்னு கேட்டிருக்கா. ஃபோன் பண்ணப்ப நானும் அவகிட்ட தான் கேட்டேன். இந்த சின்ன விஷயத்த நீ உன் மாமியார் கிட்ட கேட்டிருக்கலாமேன்னு சொன்னேன். ஆனா ஒருவேளை அவளுக்கு என்கிட்ட பேசணும்னு தோணி இருக்குமா என்னமோ. விஸ்வநாதன் சார், நான் போய் பார்க்கறேன். விஸ்வநாதன் சார் சொல்லுங்க. இத மகேந்திரன் சார் தான் விஸ்வநாதன் சார்ட்ட கொடுக்க சொன்னாரு. அவர்கிட்ட கொடுத்துறீங்களா? சரி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மகேந்திரன் சார் அனுப்பியிருக்காரு. செக்கா? மகேந்திரன் சார் செக் கொடுத்து அனுப்பியிருக்காரு. அப்படின்னா இதுக்கு அர்த்தம் அர்ச்சனாவோட பெரியப்பா அவருக்கு பணத்தை திருப்பி கொடுத்திருக்கணும். அவங்க பணப்பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் செக்க கொடுத்துருக்காங்க. அந்த கடவுளுக்கு தான் மிகப்பெரிய நன்றியை சொல்லணும். ஒரு சில நேரத்துல எல்லா கதவும் மூடி இருக்கிற மாதிரி தோணும். அதனால எப்பவும் இந்த மாதிரி நேரத்துல தைரியத்தை இழக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த கடவுள் மேல நம்பிக்கையோட இருக்கணும்.
அவர் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாரு. ஆமாமா, அர்ச்சனாவோட பெரியப்பா மாதிரி நேர்மையா நியாயமா இருந்த ஒருத்தர் வருத்தப்படுறத பார்க்க எனக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. ஆனா இப்போ எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சு. அவங்களுக்கு இப்போ ஒரு கவலையும் கிடையாது. அதுவும் இல்லாம பணம் அவருக்கு திரும்ப கிடைச்சதுமே மகேந்திரன் சாருக்கு கொடுத்திருக்காரு. ஆமாப்பா, ஒரு சில நேரத்துல இந்த மாதிரி பரீட்சை எல்லாம் வரும். ஒரு பக்கம் லக்ஷ்மிய பொண்ணு பார்க்க வந்தாங்க, இன்னொரு பக்கம் அவங்க ஆபீஸ்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை. ஆ, ஆனா இனிமே அவங்க எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா இருப்பாங்கன்னு தோணுது. ஊறுகாய் தேவை, அப்புறம் கசகசா வேணும், அப்புறம் கொஞ்சம் கிளாஸஸ் வேணும், அப்புறம் வேற என்ன வேணும்? அவ்வளவு தூரம் போறல காய்கறியும் வாங்கிட்டு வந்துடுறேன். காய்கறி வாங்கணும். ஆமா லக்ஷ்மி, எங்க போய்கிட்டு இருக்க? அது பெரியம்மா, அண்ணியோட ரூம்ல என்னோட புக்கை மறந்து வச்சுட்டேன். அது எடுக்கதான் போறேன். சரி சரி போ. ம். அட லக்ஷ்மி, என்னாச்சு? வா உள்ள வா. என்னாச்சு? அண்ணி, எனக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்ல. இந்த வீட்ல என்னதான் நடக்குது? எல்லாரும் ஒண்ணா எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். இப்ப நான் முன்ன மாதிரி உங்க ரூம்க்கு வந்து கொஞ்ச நேரம் பேச கூட கூடாதா? ஆமா, என்ன எழுதிட்டு இருக்கீங்க? என்ன லிஸ்ட் இது? சல்லடை, பாத்திரம், அரிசி. அது ஒண்ணும் இல்லம்மா, தேவையான பொருட்களுக்கான லிஸ்ட். போய் அம்மா கிட்ட கேட்டு இந்த பொருள் எல்லாம் வாங்குறதா இல்ல நானே போய் வாங்குறதான்னு தெரியல. இப்ப எல்லாத்தையும் இவங்க பிரிச்சதுக்கு அப்புறமா வாங்கிட்டு வரதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். அண்ணி, இந்த திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு நானும் உங்க கூட வரேன். ஆ, சரி, அப்ப இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இல்ல வேண்டாம் லக்ஷ்மி, நீ நீ ஒன்னும் வர வேண்டாம். இப்ப எல்லாமே இந்த வீட்ல முன்ன மாதிரி இல்ல. அண்ணி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நாம முன்னெல்லாம் எவ்வளவு ஷாப்பிங் பண்ணுவோம்ல? ஷாப்பிங் போயிட்டு அங்க சாட் ஐட்டம்ஸ் தான் சாப்பிட்டுட்டு இருப்போம். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஒரு தடவை நம்ம 2 பேரும் சேர்ந்து 3 முறை பானிபூரி சாப்பிட்டோம்ல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்ப உங்க செருப்பு கூட அறந்துச்சு. அத கையில தூக்கிக்கிட்டே வந்தீங்களே. இதுல வர ஒருத்தர் அவனை நீங்க அடிக்க போறீங்கன்னு நினைச்சிட்டான். ஆமா, இருக்கானே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். லக்ஷ்மி, பெரியம்மா உன்னோட புக் ஏதோ கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கிடைச்சிடுச்சுமா? கிடைச்சிருச்சுன்னா போய் படிக்கலாம் இல்லம்மா, பரீட்சை நெருங்கிட்டு இருக்குல்ல. அம்மா, அம்மா, அது வந்து கிச்சனுக்கு தேவையான சில திங்ஸ் எல்லாம் வாங்கணும். இன்னைக்கு நான் மார்க்கெட்டுக்கு போலாமா? என்கிட்ட நீ அனுமதி கேட்க வேண்டிய அவசியமே இல்ல அர்ச்சனா. நீ எங்க போக விரும்பினாலும் நீ போகலாம். அம்மா ப்ளீஸ், இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. இது வரைக்கும் எத்தனையோ விஷயத்த நீ சொல்லாம பண்ணிட்ட. அதனால தானே இந்த நிலைமை வந்திருக்கு. நீங்க 2 பேரும் இப்படிதானே வாழணும்னு ஆசைப்பட்டீங்க. அதே மாதிரி நடந்துருச்சு. போ. இப்ப நான் என்ன பண்றது? பேசாம கார்த்திக்கு ஃபோன் பண்ணி அவர்கிட்டயே கேக்குறேன். இத எடுத்துக்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா தனோ? நீ ஊருக்கு போயிருந்தல, அந்த நேரத்துல சபிதா வீட்டையும் எங்க எல்லாரையும் ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க.
வீட்டு வேலை எல்லாத்தையும் அவங்களே பாத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு பாரு, கத்திரிக்காய் பொரியல் கூட ரொம்ப நல்லா செஞ்சிருக்காங்க. உனக்கு தெரியுமா சவிதா, எங்க வீட்ல யாருக்குமே கத்திரிக்காய் பொரியல் பிடிக்கவே பிடிக்காது. ஆனா இன்னைக்கு யாருமே ஒரு பீஸ் கூட மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டுட்டாங்க. இன்னைக்கு சொல்ல போனா நான் ரொம்ப அதிகமாவே சாப்பிட்டுட்டேன் தெரியுமா? ராகுல் வந்து தொல்லை பண்றதுக்குள்ள வந்து நான் கொஞ்சம் தூங்கினா நல்லா இருக்கும். ஆமா ஆமா, போய் ஓய்வு எடுத்துக்கோங்க. இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி நேரத்துல நீங்க நல்லா ஓய்வு எடுத்துக்கணும். டெலிவரிக்கு இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்கு. உண்மைதான். சவிதா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் நேரத்துக்கு நடக்குது. சவிதா போமா, போய் நீயும் சாப்பிட்ரு. என்னோட எல்லா வேலையும் முடிச்சிட்டு அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இவகிட்ட தான் பேச கத்துக்கணும். வாங்கம்மா, ஓய்வு எடுத்துக்கலாம். ஆ பாத்து வந்தனா, பாத்து மெதுவா. இந்த தனு, நீங்க 2 பேரும் சாப்பிட்டீங்களா? தனு, போய் கிச்சன் ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டு நைட்டு சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. மகாராணிமாவை பாத்தியா? தினமும் ஏதாவது ஒரு புது நாடகம் தான். இதை பெரியம்மா விட்டு எப்படியாவது சொல்லணும். அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லங்க. யாரும் நம்ம சொல்றத கேட்க மாட்டாங்க. பாக்குறீங்கல்ல, இப்பெல்லாம் வீட்ல இவ்வளவுதான் எல்லாரும் பாராட்டி பேசுறாங்க. கத்திரிக்காய் பொரியல் யாருக்கும் பிடிக்காதா? ஆனா இன்னைக்கு நல்லா சாப்பிட்டாங்களாம். அது மட்டும் இல்லாம இப்பெல்லாம் நான் எப்படி வேலை செய்யணும்னு எனக்கு சொல்லித்தரா. இதுக்கு நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். சித்தி, வீடு ரொம்ப வெறிச்சோடி இருக்குல்ல. நம்ம லக்ஷ்மி காலேஜ்க்கு போயிட்டா, இவங்க எல்லாருமே ஆபீஸ்க்கு போயிட்டாங்க. அப்புறம் அர்ச்சனா வீட்ல அவ ஒருத்தி தான் எப்பவுமே சிரிச்சு பேசிக்கிட்டே இருப்பா. எப்போ அங்க எங்கன்னு நடந்துகிட்டே இருப்பா. இன்னைக்கு அவ மார்க்கெட்டுக்கு போகும்போது கூட எதுவும் பேசாமலே போயிட்டா. ஆமா சாந்தி, நம்ம பண்டிதர்கிட்ட பேசணும்ல. பூஜைக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் பண்ணணும். எல்லாரையும் வீட்டுக்கு வேற கூப்பிடணும். சரிக்கா. மாம், நான் லிஸ்ட் ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஆ இத பாரு சாந்தி, எந்த வேலையும் நிக்க போறதில்ல. பெரியவரை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்ல நடக்கிற விசேஷம் தான் ரொம்ப பெரிய விசேஷம். நம்ம சொந்தக்காரங்க எல்லாருமே வருவாங்க. ஆனா இந்த வருஷம் இது எல்லாத்தையும் எப்படிக்கா செய்யறது? நம்ம குடும்பமே பிரிஞ்சிடுச்சு. இப்ப நம்ம அவங்க கூட சேர்ந்தல்ல, கார்த்திகோட வியாபாரத்தையும் பிரிச்சுட்டாங்க. எல்லாருமே வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இதெல்லாம் தெரிய வரும்ல. ஆ, அதுவும் நம்ம வீட்லயே இப்படி எல்லாம் நடக்கும்னு யாரும் கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாங்க. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலக்கா. ஆ, அப்படியா? என்னாச்சு? என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. உனக்கு சொன்னா புரியாதா? என்ன சாந்தி இது? இதுக்கு முன்னாடி நீ இந்த மாதிரி எல்லாம் பயந்ததே கிடையாது. அகிலாண்டேஸ்வரி உங்களை காப்பாத்துவா. வா சங்கரி. வணக்கம் சங்கரிமா. அப்படியே உட்காரு. என்ன பிரச்சனை? 2 பேரும் என்னென்னமோ பேசிட்டு இருந்தீங்க. இல்ல இல்ல, பூஜைக்கான ஏற்பாடுகளை பத்தி பேசினேன். மகா சிவராத்திரி வருது இல்லையா? ஓ, அதே நேரம் அந்த கிருஷ்ணனுடைய அருளால நல்ல செய்தியும் கொண்டு வந்திருக்க. என்னது? முதல்ல எனக்கு ஸ்வீட் கொண்டு வர சொல்லுங்க. சங்கரி, இது வரைக்கும் உனக்கு ஸ்வீட் கொடுக்காம அனுப்பியிருக்கோமா? அப்போ நான் சொல்றத கேளுங்க. துரை ஐயா வீட்ல இருந்து உங்களுக்கு விஷயம் வந்திருக்கு. ஒப்பு தாம்பூலத்தை எப்ப வச்சுக்கலான்னு அவங்க கேட்க சொல்லிருக்காங்க. வரப்போற திங்கட்கிழமை அன்னைக்கு நல்ல முகூர்த்தமா.
நான் சொல்றத கேளுங்க, அன்னைக்கே நிச்சயத்தை முடிச்சிடலாம். சங்கரி கொஞ்சம் பொறுமையாயிரு. என்னாச்சு? இங்க எல்லாம் சரியா தானே இருக்கு? எல்லாம் சரியாதான் இருக்கு. ஆனா என்ன அவசரம்னு கேக்குறேன். இந்த மாதிரி விசேஷத்துல ரொம்ப தள்ளி போடக்கூடாது. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நிச்சயத்தை எப்ப வச்சுக்கலான்னு கேக்கும்போது நாம அவங்க கிட்ட இஷ்டம் இல்லாத மாதிரி நடந்துக்க கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சங்கரிமா. நாங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் பண்ணலையே. எப்படி இருந்தாலும் இதெல்லாத்தையும் செய்யணும். ஆனா நாங்க ஒரு தடவை பெரியவர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா தேதியை முடிவு பண்ணலாம். இப்படி உடனே எங்களால ஒண்ணும் சொல்ல முடியாது. சரி, ஒரு வேலை பண்ணுங்க. இந்த வரன் உங்களுக்கு மனசார பிடிச்சிருக்கு இல்லையா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா சங்கரி, எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆஹா, அப்ப சரி. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நான் போய் அவங்க கிட்ட பக்குவமா சொல்லி புரிய வைக்கிறேன். அது மட்டும் இல்லாம மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மருமகளை வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைப்பாங்க. ஆனா பொண்ணை அனுப்ப வேண்டியவங்க அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அது ஒரு சம்பிரதாயங்கிறதுனால பேசாம இருக்காங்க. ஆமா, வீடு ரொம்ப அமைதியா இருக்கு. அர்ச்சனாவை எங்க காணோம்? அது வந்து சங்கரிமா, அர்ச்சனா கொஞ்சம் வெளியே போயிருக்கா. ஏதோ வாங்குறதுக்காக மார்க்கெட் போயிருக்கா. தனியாவா போயிருக்கா? என்னன்னா எங்களுக்கு கொஞ்சம் வீட்ல வேலை இருந்தது, அதான் அவளே போயிட்டு வரேன்னு போயிருக்கா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன இது, ஏன் இன்னும் இவர் வரல? கார்த்திக், என்ன இது? நீங்க என்ன பயமுறுத்திட்டீங்க. இப்படி எல்லாம் யாராவது பண்ணுவாங்களா? நீயும் புதுசு புதுசா என்னென்னவோ பண்ற. என்ன இது திடீர்னு சர்ப்ரைஸ் விசிட்? நீ என்ன ரொம்பவே மிஸ் பண்றேன்னு நினைக்கிறேன். இல்லங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு ஷாப்பிங்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் நான் உங்களை வரவே சொன்னேன். ஷாப்பிங்கா? சரி வா, நான் உன்னை ஒரு நல்ல சாரி ஷாப்க்கு கூட்டிட்டு போறேன். நான் சாரி வாங்க வரலங்க. எனக்கு வாங்க வேண்டியதெல்லாம் சமையல் பண்ண ரவை வாங்கணும். அப்புறம் இந்த லிஸ்ட் கொஞ்சம் பாருங்க. ரைஸ் வாங்கணும், 1/2 கிலோ கிஸ்மிஸ் வாங்கணும், தோரம் பருப்பு வாங்கணும். இதெல்லாம் வாங்கணுமா? அப்புறம் நான் மறந்து போயிட்டேங்க. 4 பாட்டில் வாங்கணும், சல்லடை வாங்கணும், கிளாஸ் வாங்கணும். எனக்கு இதெல்லாம் வாங்கணுமா? இதெல்லாம் வாங்குறதா என்ன கூப்பிட்டியா? ஏன் அப்ப நீங்க என் கூட வரப்போறது இல்லையா? வா போலாம். வாங்க. நீ போய் எல்லா ஏற்பாடும் செய்ய ஆரம்பிச்சிரு சாந்தி. நிச்சயதார்த்தம் முடிஞ்ச கையோட உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும். சரி, அந்த கடவுளோட அருளால எல்லாம் நல்லபடியா நடந்தா போதும். சரி, நான் கிளம்புறேன். சீக்கிரமா ஒரு நல்ல தேதியை பார்த்து எனக்கு சொல்லி அனுப்புங்க. சரி. அகிலாண்டேஸ்வரி காப்பாத்துவா. போயிட்டு வா. இப்ப எப்படியோ சமாளிச்சிட்டோம். ஆனா எப்பவும் இப்படி செய்ய முடியாது. அர்ச்சனா வீட்ல இல்லாதது நல்லதாயிடுச்சு. அம்மா அவ யார் கூட சேர்ந்து போனா? கார்த்திக் ஆபீஸ்ல இருந்து வர சொல்லிருப்பா. நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு வேற சொல்லிட்டு இருந்தா. லக்ஷ்மி அவ கூட வரேன்னு தான் சொல்லியிருந்தா. வேண்டான்னு நான் தான் காலேஜுக்கு அனுப்பிட்டேன். இத பாருங்கக்கா, அர்ச்சனா அவளோட சொந்த வேலையை தானே செய்ய கத்துக்கணும் இல்ல? இப்ப அவளுக்கு தெரிய வரும். நம்ம கார்த்திக்கும் புரிஞ்சுக்குவான். எல்லாத்தையும் தான் விருப்பப்படி செய்யறதுக்கு சுதந்திரம் வேணும்னு நினைச்சாங்க. ஆனா இப்ப பாரு, சுதந்திரத்தோட அவங்களுக்கு எத்தனை பொறுப்புகளும் சேர்ந்திருக்குன்னு.